ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு கன்மேக் எஜுகேஷன் சேனல். ஸ்டாண்டர்ட் 11th சப்ஜெக்ட் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஃபஸ்ட் டிவிஷன் சேலம் டிஸ்ட்ரிக்ட்டில் இன்றைக்கி தான் நடந்து முடிஞ்சிருக்கு 25. ஸோ நிறைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்குது. சில டிஸ்ட்ரிக்ட்லாம் தமிழ் எக்ஸாம் தான் இன்றைக்கி நடந்திருக்கும். இங்கிலீஷ் எக்ஸாம் உங்களுக்கு இன்னும் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். 11th ஸ்டாண்டர்ட் இந்த கொஸ்டின் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான், மாடல்னால சேலம் டிஸ்ட்ரிக்ட்லாம் நடந்திருக்கு. ஸோ ஆன்சருக்கு ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. மை மெடல் ஹால் கண்டினியூட் ஆஃப்டர் மை மேரேஜ். ஆப்ஷன் ஏ, டேக்கிங் ஏ கலெக்ஷன். வி ரெக்கார்டட் எ மேன் ஹூஸ் டஸ் நாட் பொசஸ் இட் அண்ட் எசென்ட்ரிக் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சி. கதவை தொடங்கப்பா. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரி என்னென்னலாம் படிச்சிருக்கணும்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஹாஃப் வேலி தான், ஃபுல் போர்ஷன் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேர்டு ஒன், கேரியர் ஆஃப் ரெக்டிடியூட் சம்டைம்ஸ் ஹி ஹேஸ் ரிவார்ட்ஸ் அப்படின்னா ஹானஸ்டி. அப்புறம் சூஸ் த அப்ராக்சிமேட்டு. மோனோட்டோனஸ் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங். பர்டிகுலர் அப்படின்னா ஜென்ரல். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா க்ரௌடடு. 7th ஒன் வந்து ஆடிங் ஏ சூட்டபிள் ஃபிரிபிக்ஸ் கேட்டிருக்காங்க. டிடினா அன்டிடி. ஜிஎஸ்டி கேட்டிருக்காங்க. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ்ஸு. கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னா ஒன் ஹூ ட்ரீட்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். அண்ட் தென் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஃபில் இன் த பிளான்ஸில் ஆப்ஷன் பி ரன் ஓவர். 11th ஒன் ஆட் ஆன் அப்ராக்சிமேட் கொஸ்டின்ஸ். சி டஸ் ஹி. 12th ஒன் பாருங்கள், பி அப்படின்னா ஹிவ். 13th ஒன் வந்து சிலபிஃபை, அதாவது சடன்லி. 14th ஒன் வந்து அதாவது கோல்டு ஃபீட் அப்படின்னா ஃப்ரைட்டடு. 15th ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டெக்ஷேஷன். ஓகேவா? ராங் ஸ்ப்ளிட் அப்படின்னா. அண்ட் தென் 16th ஒன் பார்த்தீங்கன்னா டி வந்து அமாங்கு. 17th ஒன் ரீப்ளேஸ் த அண்டர்லைன் வேர்டு. பி புட் ஆஃப். 18th ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ளூ அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா. 19th ஒன் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? 20 பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் அப்படின்னா பி ப்ரீஃப் சம்மரி. அதாவது பார்ட் சி பொயட்டிக் லைன்ஸ், அதுவும் ஃபுல்லாக ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன்ப்பா. ஸோ அதுவும் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரி ஒரு நாள் டைம் இருக்குது, அதுவும் நான் ஹேஃபலிக்கு போட்ட கொஸ்டின்ஸே கொடுத்துருக்குறேன். அதையும் ஒரு டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹேஃபலி கொஸ்டின்ஸ் தான், ஃபுல் போர்ஷன்ஸ்னால அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நடந்து முடிஞ்சுது அப்படின்னா நான் டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன். சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நான் ஃபஸ்ட் ரிவிஷன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே போதும். ஸோ நல்லபடியாக அதிலேருந்தே ஓரளவுக்கு உங்களுக்கு மார்க்கு வந்துடும். ஸோ அதனால் அதை நீங்கள் படிச்சுக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நடைபெறாத மாவட்ட மாணவர்கள் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.